திருவடிகளுக்கே நமஸ்காரம். ஆறிரு சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி ஆருயிர் குடிபிறந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகளுக்கெல்லாம் நிரந்தர நாதனாகி சீரிய வலி என்னாவை செலுத்திய தேவ தேவா கர்த்தாதி கர்த்தர் சமரச வேதநாதர் கல்கி மகதி மெசையா யுக இது நீதி தீர்ப்பர் மைத்ரேய புத்தர் அஸ்வத் எரோதா சோசியாஸ் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் என்னும் ஆயிர நாமங்களால் அரிசிக்க பெறும் நமது ஐயன் அனைத்து உயிர்க்கும் மெய்யன் அருளார அமுத கொடையால் தேவ கோமான் திருக்கைலாச வாசர் திருவரங்கநாதர் தேவ பரமண்டலத்தின் பிதா பேரருள் பெருங்கருணை வரமனைத்தும் ஒருவராய் ஆகி வந்த மெய்வழி தெய்வம் கிருபையாலும் தயவாலும் இந்த திருச்சி சபை மெய்வழி கிளை சபை மாதம் தொடர்ந்து நடந்து வர பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு நமஸ்காரங்கள். குரு வாழ்க, குருவே துணை. அண்ணா சொன்னாங்க புலியிலிருந்து விட்டுருக்கேன்னு. புளியை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். புளியை முடிச்சுட்டேன். முடிச்சிட்டேன். அப்பா பாசிப்பந்தானந்தர் ஈவேரா அவர்கள் கொள்கைதான். சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர். ஆனால் நோக்கம் கீழ் ஜாதி மேல் ஜாதி ஏழை பணக்காரர் என்ற தாழ்வு கிடையாது. அதுதான் அப்பாவுடைய கொள்கை. கடவுள் என்று ஒன்று உண்டு, ஆனால் நீங்கள் சொல்லும் வழியில் கடவுள் இல்லை. இதுதான் அப்பா கொள்கை. அதாவது பிராமணர்கள் சாமியார்கள் சொல்லும் வழியில் சாமி தெய்வம் கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் நம் தெய்வத்திடம் கடவுளை காட்டுங்கள் என்று வாதாட போனார்கள். கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று வாதாடவில்லை. கடவுளை காட்டுங்கள் காட்டுங்கள் என்றுதான் கேட்டாங்களோ ஒழிய கடவுளே இல்லை இல்லை என்று அப்பா தெய்வத்திடம் சொல்லவே இல்லை. தெய்வத்துக்கும் அப்பாவுக்கும் 15 நாள் வாக்குவாதம் நடந்திருந்தும் அப்பா மேல் தெய்வத்துக்கு எவ்வளவு கருண உள்ளம் இருந்தால் 15 நாளிலேயே தலைப்பாகை கொடுத்து இருப்பார்கள், கடவுளை காண்பித்தார்கள் என்பதை விளக்கி புரிய வைத்து யமன் அச்சத்தை காட்டு புரிய வைத்திருப்பார்கள். உடனே எப்படி தந்தார்கள், காண்பித்தார்கள், அறிவித்தார்கள், உணர வைத்தார்கள் என்று இந்த சந்தேகம் நமக்கு எல்லாத்துக்குமே வரும்.
ஏன்னா யாரு போனாலும் தெய்வம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, மற்ற பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி, திருப்பி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வா, கல்யாணம் பண்ணிட்டு வா, அப்பதான் உனக்கு இங்க இடம்னு தெய்வம் சொல்லுவாங்க. ஆனா அப்பாவுக்கு 15 நாள்ல தெய்வத்தை கடவுளை காமிச்சிட்டாங்க. எனக்கு அப்பாவுடைய ஒரு வாதமே கடவுளை காட்டுங்கள் கடவுளை காட்டுங்கள் தானே. தலைப்பாகையும் தந்தாவில் என்று கேட்கலாம். ஏன் என்றால் அந்த காலத்தில் வேத நூல், சபையில் மெம்பர், காசாயம், தலைப்பாகை எல்லாம் தொடர்ந்து சில வருடங்கள் வந்தால்தான் தெய்வம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தருவார்கள். பாசிப்பந்த ஆனந்தற்கு எப்படி கிடைத்தது என்று நினைக்கலாம். 15 நாள்ல எப்படி கிடைத்ததுன்னு நினைக்கலாம். இப்படி மெய்ஞான நூல்களை இயற்றி போதித்து அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தந்தவர் மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள். பரனை காட்ட வந்தவர்கள் இந்த பரமபுரம். பரமனை காட்ட தானே நமக்கு வந்து அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. அந்த வேலை ஒன்று தானே உங்களுக்கு. அர்ஜுனா, என்னை ஆசான் என்று நீ உணர்வாயாக என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் கூறுகிறார். என் ஒரே வார்த்தை, என் ஆசான் என்று நண்பு. பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் அவர்கள் நூலில் என்னை நீ அறிவாயாகில், தெய்வத்தை என்னை நீ, வாக்கியத்தில் இருக்குது, என்னை நீ அறிவாயாகில் இப்பவே தருவேன் காண்பாய். அப்ப அப்பா இப்பவே தந்துரு. அப்ப எவ்வளவு ஒரு அப்பாவுடைய ஒரு பிடிப்பு இருந்திருக்கும், தெய்வத்துக்கும் அப்பா மேல ஒரு பிடிப்பு இருந்திருக்கும். என்னை நீ அறிவாயாகில் இப்பவே தருவேன் காண்பாய், உன்னை நீ அறிந்த உண்மை என்று திருவாய் மலர்ந்துள்ளார்கள். அப்பா தெய்வத்தை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்கள், தெய்வமும் அப்பாவை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு அப்பா தொடர்ந்து வந்தார்கள். அதுக்கப்புறம் அதோட விட்டுல எல்லாம் இது பண்ணதுக்கு அப்பா தொடர்ந்து சாலைக்கு வரப்போவ, தெய்வத்திட்ட சந்தைக்கு வரப்போயிருந்தாங்க. அப்பாவை பார்த்து பல பேர் சுற்றுப்புற ஊர்களிலும் உள்ளவர்கள், தீக்கா கட்சிக்காரர்கள் அப்பாவை பார்த்து தலப்பா கட்டிட்டு போனோன்னே, அப்பாவை பார்த்தோன்னே ஊருக்காரர்களும் தீக்காக்காரர்களும் எல்லாம் வந்த வண்ணம் சாலைக்கு வந்து சேர்ந்த வண்ணமாகவே இருந்தாங்களாம். நெருக்கி ஒரு 6 மாசத்துல ஒரு 200 பேருக்கு மேலே சேர்ந்தாங்களாம். தெய்வம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு தடவை நம்ம பிரசிடண்ட் முருகமலை ஆனந்தர் இருந்தார்ல, ஒரு பெரிய ரோஜா மாலையை வாங்கிட்டு வந்து தெய்வத்துக்கு சாத்தினாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே தெய்வம் சொன்னாங்களாம், ஏய் எனக்கு இந்த ரோஜாப்பூ மாலையெல்லாம் வேணாண்டா, தலைமாலை கொண்டாங்கன்னாங்களாம். தலைமாலைன்னா என்ன புரியுதா? தலையை, மனித தலையை கொண்டு வா. சில வருடங்கள் கழித்து, அதாவது 1 வருடம் 2 வருடம் போய் அப்பாவை சாலைக்கு சாலவாசியாவே வர சொல்லிட்டாங்க. சாலவாசியா கொஞ்ச நாள் வந்து இருன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் குடும்பத்தோட சாலைக்கு சாலவாசியா வந்துட்டாங்க. அப்பாவுக்கு என்று ஒரு இடம் விடுதி கொடுத்து அங்கே இருக்க வச்சாங்க. அதுல அப்பாவும் குடி புகுந்து விட்டார்கள். சாலையிலேயே பெரிய விடுதி அப்பாவுக்கு தான். எல்லாத்துக்கும் ஒரு 10-15 அடி கொடுப்பாங்க. அப்பாவுக்கு 30 அடி நீளத்துல கொடுத்துருக்காங்க. பெரிய விடுதியா கொடுத்துருக்காங்க. அப்பா சாலைவாசியா இருக்கும்போது தான் முதல் மனைவி, அப்பாவுக்கு 2 தரம், முதல் மனைவி முதல் அடக்கம் சாலையில. அது போன தடவை எல்லாம் சொல்லி விவரம் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் சாலை வச்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு மெய்வெளிச்சாலை நிர்வாக பொறுப்பையும் தெய்வம் சொல்லி பார்த்து வந்தார்கள். சத்தியப்பிடி மூப்பர் அப்போ வந்து சத்தியப்பிடி சாலையில திருவிழா எல்லாமே நடத்துறது அப்பா தான்.
எல்லா நிர்வாக பொறுப்பையும் அப்பாட்டவே தெய்வம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது மனைவியையும் அமைத்து கொடுத்து சில வருடம் கழித்து 5-6 வருஷம் சாலவாச்சா இருக்க சொல்லி, ஏன்னா அந்த இது அப்பா அந்த இதையும் சொல்லியிருப்பேன், பக்கத்து ஊர் கிராமம் வந்தது, அப்பா ஆள் கொண்டு போனது, அந்த வல்லத்தரசு வந்து எல்லாமே போனதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் இருந்து எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா, நீ இப்போ உனக்கு நிறையா வேலை இருக்குது, நீ ஊருக்கு போக வர இருந்து அப்பா அனுப்பிச்சு விட்டாங்க. வந்து போக இரு என்று உனக்கு அங்கு பொறுப்புகளும் நிறைய உள்ளது என்றும் தெய்வம் கூறியுள்ளார்கள். 2வது கூறி அப்பா வெளியே வந்துட்டாங்க. 2வது மனைவி நெய்வேலி நாகலட்சுமியுடன் உடன் குடும்பமாக வரப்போக இருந்தார்கள். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோன்னு 2வது மனைவியை ஏற்றுக்கிட்டு சாலைக்கு வரப்போக 2வது மனைவியோட இருந்தாங்க. 2வது மனைவி பெயர் மெய்வெளி நாகலட்சுமி அனந்தகி. அவங்களுக்கு வந்து 5 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை பிறந்தோம். எங்கள் எல்லோருக்கும் தெய்வம்தான் நாமம் வைத்தார்கள். எல்லாத்துக்கும் 6 பிள்ளைகளுக்கும் தெய்வம் தான் நாமம் வைத்தாங்க. நாங்கள் எல்லோரும் குடும்பமாக அம்மா கூட வந்து போக இருந்தோம். கொடியும் வைகாசி திருவிழா பொன்னாடையும் அப்பா 1961ஆம் வயது 64 அடக்கமாகிவிட்டார். அப்பாவுக்கு கொடியும் உண்டு. வைகாசி திருவிழாவில் வந்து அந்த பொன்னாடை தெய்வத்துக்கு சாத்தோம். அதுவும் அப்பாவுக்கு அந்த இதை கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் அம்மா கூட சாலைக்கு வரப்போக இருந்தோம். அப்பா அடக்கானதுக்கப்புறம் நாங்களும் அப்பா கூட எல்லாரும் சாலைக்கு வரப்போயிருந்தோம். அப்பா அடக்கம் ஆகும்போது எனக்கு வயது 14. முதல் மனைவி சின்னம்மா பெயர் பிள்ளைகள் 3 பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அப்பா அடக்கும்போது அந்த 3 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அவர்கள் தொடர்ச்சியாக அப்பா கொஞ்சம் வர்றதில்லை. அப்பாவுக்கு சாலையில் ஐப்பசி மாதம் அப்போ கொடி மாத கொடி தான், அதாவது தமிழ் மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடி. இப்போ இந்த பௌர்ணமி கொடி அம்மாச்சி கொடிங்கிற மாதிரி அப்போ கிடையாது. மாதம் ஞாயிற்றுக்கிழமை கொடி. அப்போ எல்லாம் மாத கொடி மட்டும்தான். இந்த கொடியை ஏற்ற 2வது அண்ணன் விஸ்வநாதன், அவரை நான் பிடிவாதமாக கூட்டிகிட்டு வருவேன். நான் பிடிவாதமாக கூட்டி வந்து கொடியை ஏற்றுவேன். அந்த காலகட்டத்தில் கொடியேற்ற காசாயம் வாங்கி தீட்சை வாங்கியிருக்க வேண்டும். அப்போ எல்லாம் கொடியேற்றனா இப்போ வெள்ளை தலப்பாலாம் கட்டி ஏற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. காசாயம் வாங்கி தீட்சை வாங்கினவங்க மட்டும்தான் இப்போ கொடியேற்ற முடியும். அதனால்தான் தெய்வம் எனக்கு கூப்பிட்டு நான் சொன்னேன்ல, என்னை கூப்பிட்டு மெம்பர் ஆக்கினாங்க, காசாயம் கொடுத்தாங்க, தீட்சை கொடுத்தாங்க, எல்லாம் கூப்பிட்டு அவங்களே தான் எனக்கு கொடுக்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்போ வயசு 16-17 தான். சிறு வயசுல தரமாட்டாங்க. வைகாசி திருவிழாவில் பொன்னாடையும் நான் தான் தெய்வத்துக்கு சமர்ப்பித்தேன். அதாவது நான் கொடியை ஏற்றுறதுக்கு எனக்கு எல்லாமே தர்றாங்க. ஏன்னா அப்ப அந்த காசாயம் வாங்கியிருக்கேன், தீட்சை வாங்கியிருக்கோங்கள, எல்லாம் அப்பதான், அதனாலதான் தராங்கன்னா அப்புறமா தான் எனக்கு அது புரிஞ்சுது. தெய்வம் என் மீது மிகவும் பாசமாக இருப்பார்கள். எங்கள் குடும்பத்தில் என் பெயரை மட்டும்தான் சாலைக்கு வரும்போதெல்லாம் உச்சரிப்பார்கள். சாலை மதிவந்தான் சாலைக்கு வந்து விட்டான். ஒவ்வொரு தடவையும் தீர்த்தம் போடும் போதே அங்க அந்த குறை கொடுத்துருவாங்க தெய்வம். ஒவ்வொரு ட்ரிப்பும் சிரித்த முகத்துடன் சொல்வார்கள். தெய்வத்திடம் அறிவுரைகள் நிறைய கேட்டுள்ளேன். தெய்வம் 1976ஆம் வருடம் விராட்டவத்தில் ஏறிய பிறகு
கவர்மெண்ட் ரைடு நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடம் வந்து போயிட்டு இருந்தோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக வருவதில்லை. சுமார் 10 வருடம் பிறகு அப்பப்ப வந்து போவோம். இப்பொழுது 7 வருடமாக தொடர்ச்சியாக வருகிறேன். நான் வராத போது என் அண்ணன் 3வது அண்ணன் இளங்கோவன் வந்தார். அவரு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தொடர்ச்சியா அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. அவர் அப்பா கொடியை ஏற்றினார். அவர் அடக்கமான பிறகு கொடி யாரும் ஏற்றவில்லை. இப்ப எங்களுக்கு கொடி இல்லை. அப்பா அந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் நினைவில், அப்பா அந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் நினைவில், எண்ணத்தில் எவ்வளவு ஆணைத்தரமாக தெய்வத்திடம் நேசமாக இருந்திருந்தால் அப்பாவின் அடக்கத்தை பற்றி, அப்பாவை பற்றி, அப்பா தெய்வம் அவர்கள் நினைவில் இருந்ததை வாக்கியமாக வந்திருக்கும். யமபடரைப்படி கோடாத குரல மெய்ஞான குரல்ல 28வது வாக்கியம் அப்பாவை பத்தி தெய்வம் வாக்கியம் இருக்கு. இப்ப நூல்ல இருக்குது. மெய்வெளி பாசிப்பந்த ஆனந்த ஆண்டவன் வாக்கியம். மெய்வெளி பாசிப்பந்த ஆனந்தரின் ஜீவ பிரயாணம் பற்றி திருச்சபையில் பேசப்பட்ட போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம், எனக்கு அவனை பிரிந்ததால் உள்ள துக்கம் அவன் மனைவிக்கு கூட இருக்காது. எமக்கு ஜனம் பெருகி வருகிறது. இருப்பினும் என் இனத்தில் ஒருவன் போனது பெரிய துக்கமாய் இருக்கிறது. அவனோ துக்கமற்ற ஜீவதேகத்தில் குடியேறி கொண்டான். என்ன மகோனத பதவி பெற்றிருந்தாலும் நாம் இந்த துக்க தேகத்தில் இருப்பதால் எமக்கும் இந்த துக்கம் உண்டாகிறது. நாம் இந்த துக்க தேகத்தை எடுக்காவிடில் உங்களுடைய துக்க தேகத்தை மாற்ற முடியாதே. அவங்க தெய்வம் நமக்காக இந்த துக்க உடலை இது பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி, இது போல பல பேருக்கு தெய்வம் பல நிகழ்வுகளை நாட்டி கொடுத்துருக்காங்க. அப்பாவுக்குன்னு இல்லை, எங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே. அந்த காலத்துல இருந்த ஆனந்தர்கள் அவ்வளவு பேருக்கும் நினைவுல நிக்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுல நடத்தி காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்ப கடவுள் தெய்வம், கடவுள் தெய்வம் ரெண்டும் ஒன்றா? கடவுள் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன? தெரிஞ்சதை சொல்லுங்க. இல்ல, நான் சொன்னது கடவுளுடைய வேலை என்ன, தெய்வத்தினுடைய வேலை என்ன? கடவுளும் தெய்வமும் இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா? வேறு வேறு. கரெக்ட். அதாவது இறைவன் மனிதனை வித்தெடுப்பதற்காக, தெய்வம் சொல்லுவாங்க வித்தெடுக்க வந்து, வித்தெடுப்பதற்காக நமக்கு அருள் புரியறதுக்காக தெய்வங்கிற அவதாரத்தை எடுத்து இந்த பூலோகத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த கடவுள் வந்து ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, படைக்கும் சக்தி, இந்த முத்தொழிலையும் அவங்க கையில வச்சிருக்காங்க. ஆனா அதை அங்கேயே வச்சுக்கிட்டு தெய்வ அவதாரமா மனிதத்துள்ள எடுத்து இங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம தெய்வம், இப்ப நான் சொன்னேன் அப்பா ஆலயத்துக்கு மூங்கெல்லாம் கொடுத்தாங்க. தெய்வம் நினைச்சிருந்தா அது அப்படியே தானா வரும். ஏன்னா கரும்பு தோகை விலகும் போது கூரையே ஏறு அப்படின்னா ஏறிடாதா? எங்கெங்கே கீட்டெல்லாம் வந்து உழு அப்படின்னு தெய்வம் சொன்னா ஏறாதா? ஆனா அந்த வித்தையை செய்ய அவங்க வரல. மனித வித்தை எடுக்க மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப தெய்வத்தினுடைய வேலை என்ன? நமக்கு அனுகிரகம் கொடுக்கதான். அப்ப தெய்வங்கிறது வேற, மற்ற 2 3 ஒதுக்கி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப கடவுள்ங்கிறது ஆக்கும் சக்தி, அதுக்கு உடனே தண்டனை கொடுப்பாங்க. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும்.
எல்லாமே தெய்வம் தான். ஆனா அவதாரம் கடவுள் வேறு, தெய்வம் வேறு. அவங்க பவர் வேற, இவங்க பவர் வேறு. இவங்க தான், அவங்களே தான், கடவுளே தான். ஆனா சக்தியை அங்க வச்சுட்டு வந்திருக்காங்க. வித்து எடுக்க கோவப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்? தெய்வம் கோவப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்? பொதுக்கி போயிட மாட்டோமா? சரி, அப்பாவோட சதவீதம் அப்படியே இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் அப்படியே தெய்வீகத்துக்கு வந்துடும். ஆறாவது அறிவு மனிதனுக்கு எதுக்கு? அதுக்கு ஒரு கதை சொல்றேன். 5 அறிவு உள்ள சுண்டலி கடவுளிடம் மோட்சம் கேட்டது. 5 அறிவு உள்ள ஒரு சுண்டலி தெய்வத்திடம் மோட்சம் கேட்டது. நானும் மண்ணுக்குள் வழி போட்டு குகை வீடு கட்டி 6 மாதத்திற்கு தானியம் சேர்த்து வைத்துள்ளேன். நம்மள தானே செய்யறோம். அதனால் எனக்கும் மோட்சம் வேண்டும் என்று எலி கேட்டது. மனிதன் சொல்றான், நானும் பங்களா கட்டியுள்ளேன், சொத்துகள் சேர்த்துள்ளேன், அதோட கூட படித்தும் உள்ளேன், பதவியில் உள்ளேன் என்று மோட்சம் வேண்டும் என்று மனிதரும் கேட்டாராம். இதுல என்ன ஒரு புரியுது உங்களுக்கு? 5 அறிவு உள்ள எலி என்ன கேக்குதோ சொல்லுச்சோ அதைதான் மனுஷனும் 6 அறிவு உள்ள மனுஷன் செய்யறான். அப்ப 5 அறிவு, 2 பேத்துக்கு 5 அறிவு தான். நானும் எலியாதான் இருக்கிறேன். 5 அறிவு உள்ள எலியும் 6 அறிவு உள்ள மனிதனும் ஒன்றை தான் செய்துள்ளார்கள். இந்த புதுசா வந்தவங்களுக்காக தான் இதெல்லாம் இப்ப நான் எடுத்து பேசுறேன். அப்ப 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கும் 6 உள்ள மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குல்ல? ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. ஏன்னா எல்லாத்தையுமே யானை பெருசா இருந்தாலும், எவ்வளவு பெரியதா இருந்தாலும் நாம அதை அடக்கி ஆண்டுறோம். ஆனா அது நம்மளை அடக்க முடியுமா? ஏன்னா கொண்டு போடும் ஏமாந்தோம்னா. நம்மளை அடக்கி அதை ஆள முடியாது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மனிதன் 6வது அறிவை பயன்படுத்துவதே இல்லை. நாம அந்த 6வது அறிவை பயன்படுத்தினா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்போமா? எலிய சொல்லுதுன்னு நாமும் சொல்லுவோமா? 6வது படுத்துவது இல்லை, தெரியாது. இன்னும் சொல்ல போனா தெரியாது. 6வது அறிவை எப்படி எதுக்கு படைத்தாங்க தெய்வம் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. நம்ம தெய்வம் சொல்லிதான் நமக்கே தெரியும். 6வது அறிவும் ஒண்ணு இருக்கு. அது அந்த மரண காலத்துக்கு தாண்டா, அந்த ஒரு பரமபதத்தை அடைய தாண்டான்னு தெய்வம் நமக்கு சொல்லிதான் தெரியும். 6வது அறிவு தன்னை அறிய. 6வது அறிவு எதுக்கு? தன்னை அறிய. 6வது அறிவை பற்றி சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவாய அந்த சிவாய நமங்கிறது தானே 6வது அறிவு. சிவமா தானே இருக்கு, ஜீவனா தானே இருக்கு. ஜீவன் தானே சிவன். அப்ப 6வது அறிவு சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாள். அந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம். அதான் தெய்வம் சொல்லியிருக்காங்க அறிவு அறிவாளத்துல, தன்னை அறிதலே இந்நில வாழ்வு, இவ்வுடம்பெடுத்தல் எதற்கென எண்ணல், இறப்பும் பிறப்பும் எங்கே என்றாய்வர். புதுசா வந்தவங்களா இருக்கீங்களா? சரி. தண்ணீரை ஊற்றி வைக்க நமக்கு ஒரு பாத்திரம் வேண்டும். பாத்திரத்தில் உள்ள தண்ணியை தான் நாம் குடிப்போம். பாத்திரத்தை அருந்துவோமா? குடிப்போமா? பல்லோட போட்டுருவோம். கோவில் இது போல கோவில் உள்ள மூலஸ்தானம் விக்கிரகம் கல்லால் செய்யப்பட்டது. இதை யாரும் உணர்வதில்லை. அது அசையா பொருள். தங்கத்துல செஞ்சாலும் சரி, மரத்துல செஞ்சாலும் சரி, அசையாத பொருள். ஆனால் தெய்வம் சொல்லுவாங்க, கோவில் தான் தாயிடா, அது ஒண்ணு இருக்குதாண்டா, இவன் தெய்வம் ஒண்ணு இருக்குன்னு
நம்பிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சின்ன பிள்ளையிலேருந்து கூட்டிட்டு போய் தாய் தப்பம் பழக்கணும். ஆனா கடைசி வரைக்குமே அதையே கட்டிக்கிட்டு அழுகுறான்டா அப்படின்னு தெய்வம் அடிக்கடி வாக்கியத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் தெய்வ அடையாளங்களையும் செதுக்கி வைத்துள்ளார். இப்ப நம்ம இது முருகர் அப்படின்னா வேல் இருக்கணும், இது கிருஷ்ண பரமாத்மானா சங்கு உடுக்க இருக்கணும், இது சிவன்னா உடுக்கை சூழாக இருக்கணும். அப்பதானே நம்ம இது இன்ன சாமி இன்ன சாமி இது இன்ன சாமி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த ஒவ்வொரு சிலையிலையும் கல்லிலையும் கோயில்கள்ல அடையாளம் அவங்க இப்ப மாரியம்மனே எடுத்துக்கங்க, அவங்க ஒரு காலத்துல அவதாரம் எடுத்து வந்தவர்கள் தான். அவதாரம் எடுத்து வந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு அடையாளம் சன்னதங்கள் இருக்கு. அந்த அடையாளம் இருந்தால்தான் என்னென்ன தெய்வம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை யாரும் பார்க்கறது இல்லை. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், புதுசா வந்தவங்களுக்கு அதான் சொல்ல. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், ஒரு பாட்டு கூட பாடுவோம், பக்தி பாட்டு தான் பாடுவோம். பக்தி பாட்டு அதுவும் இப்ப ரோட்ல எல்லாம் போடுவான் பாத்தீங்கன்னா தானா நம்ம உடம்பு ஆடும், ஆட்டம் வந்துடும். ஆட்டம் வந்து நல்லா டான்ஸ் ஆடலாமாங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். அவனுக்கு மேல நம்ம ஆடணும்னு குதிக்கிட்டு குதிக்கிறாங்க. நான் ஏன்னா டெய்லி பாக்குறேன். எனக்கு அந்த சென்னை போற பைபாஸ் ரோட்ல தான் கருப்பட்டி காப்பி கடை, அங்க இருந்து டெய்லி பாக்குறேன். என்ன ஆட்டம், என்ன இது. அப்ப சாமி நினைப்பு வருதா? இப்ப நம்ம என்ன போனோம்னா, நம்ம சன்னையில போனோம்னா கையை கட்டிக்கிட்டு தோத்திர பாடல் பட்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அந்த எண்ணம் தானே நமக்கு வருது. தெய்வத்து மேலதானே நமக்கு எண்ணம் போகணும். இந்த பாட்டு போட்டா என்ன ஆகுது? தன்னை அறியாம ஆட்டம் பாட்டம் வருது. அப்ப நம்ம பக்தி பாட்டை குறை சொல்ல, பக்தி பாடணும், ஜாலியா இருக்கணும் தான். ஆனா அந்த அம்மா வந்த காலத்துல, இறைவன் பாரவான்கள்லாம் வந்த காலத்துல நம்ம மனுத்தலைக்காக ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அதையும் வேதம் அதாண்டா வேதம் தெய்வம் நமக்கு எடுத்து சொல்லிதான் தெரியும். அந்த வேதத்தை யாராச்சும் நம்ம படிக்கிறோமா? அவங்க என்ன சொன்னா நம்ம போனோடனே என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், நான் என் புள்ள படிக்கலாம், பாஸ் ஆயிடணும், நான் அந்த சொத்தை வாங்கணும்னு நினைக்காத வாங்கிடணும், இப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வருது. இப்படிதானே சாமிக்கிட்ட வரணும். தெய்வம் அதுக்கு ஒரே ஒரு வாக்கியமா சொல்லலாம். பெரிய அரசாங்கிட்ட போனான்டா, உனக்கு என்ன தேடி வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு ஒரு சொலவு வேணும்னு கேட்டான். பெரிய அரசாங்கிட்ட போய் எனக்கு ஒரு முறை வேணும்னு கேட்கலாமா? ராஜாவை மரியாதை பண்ண அவமரியாதை பண்ண மாதிரி தானே. அது மாதிரி பெரிய பாராவான் தெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் உனக்கு அறிவை கொடுத்துருக்கேன், உடம்ப கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன், நீயே குறைச்சி சம்பாதிக்கிற திறமை நம்ம கிட்ட இருக்கு, அதுவும் தெய்வம் சொல்லியிருக்காங்க, காசு பணம் எல்லாம் நீயே தாண்டா அச்சடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன வேண்டுவோம்? இததான் வேண்டுறோம். நீ அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னு என்னைக்காச்சும் வேதத்தை எடுத்து படிச்சிருக்கோமா? படிக்கிறதே இல்லை. இந்த புதுசா வந்தாங்களா அவங்களுக்காக தான் அதை கொஞ்சம் எடுத்து சொல்றேன், புரியுதாங்க? சரி, இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. அதாவது அந்த கோயிலை உருவாக்கியது யார்? மனிதர். நம்ம முன்னோர்கள் நாமளே வச்சுக்கோங்களேன். நாம உருவாக்குன கோயில், நாம உருவாக்குன கோயில நாம நடத்தினாதான் அது நடைமுறையில இருக்கும். முக்கியமான பொறுப்புலாம் அப்படியே ஒதுக்கிட்டானா கோயிலை திறக்க ஆள் இருக்கா? கிடையாது. நாம உருவாக்குன கோயில நாம வழி நடத்தினால்தான் கோயில் நடைமுறையில இருக்கும். அது மாதிரி நாம நம்ம உருவாக்கிய தெய்வம் நம்மளை நடத்துவாங்கல்ல. நாம படைத்த தெய்வத்தை நாம தான் வழி நடத்தணும். அப்ப நம்மளை படைத்த தெய்வம் நம்மளை நடைமுறையில வச்சுக்கோங்கல்ல. அப்ப அந்த தெய்வத்தை தேடதான் அந்த கோயிலை கட்டி வைத்தார்கள். புரியுதா சொல்றது? ஆனா புரியுதா உங்களுக்குலாம்? நம்மை படைத்த தெய்வத்தை தேடணும். உங்களுக்கு எல்லாம் புரியுதாமா புதுசானவங்களுக்கு? சரி, இங்க வந்த. ஆனால் அதில் தெய்வ அடையாளங்களும் செதுக்கி வைத்துள்ளார்கள். அதை பற்றி சிந்திப்பதில்லை. நமக்கு அந்த அடையாளம் மட்டும்தான் தேவை, கல் தேவையில்லை. எப்படி தண்ணி பாத்திரம் தேவை இல்லையோ, தண்ணி மட்டும்தான் தேவையோ,
அது மாதிரி அந்த கல் தேவையில்ல, அதில் உள்ள அடையாளங்கள் மிக மிக முக்கியம். அதனால கோயிலை உதாரணமே படுத்தக்கூடாது. தெய்வம் சொல்லுவாங்க, ஏன்னா கோடி கோடியா செலவு பண்ணி செய்யறான், அது சும்மாவா? நாசியம் கல்ல அந்த கோயிலை இடிக்கணும்னாவே தெய்வத்துக்கு கோவம். அது வாக்கியத்திலே இருக்கு. அடையாளங்களை பார்த்துதான், அடையாளங்களை வைத்துதான் இது இன்ன இன்ன தெய்வம் சாமி என்று நாம் அடையாளம் தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி அந்த அடையாளங்கள் இல்லாத யாரையும் சாமியார்கள், போக்குவரத்து, நாளிகள்ல வெளி உலகத்தில் இருக்காங்கன்னா அடையாளம் இல்லைன்னா அவங்கள நம்பவே கூடாது. வெளியே இருக்காங்கல்ல சாமியார்கள், ஞானிகள் சொல்லிட்டு பல பேர் மடம்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர்களுக்கு சன்னதம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெய்வம் நம்ம கிட்ட பேசுமா? நம்ம போய் அந்த அந்த தெய்வம் நம்ம கிட்ட பேசுதா? நம்ம சொல்றத கேட்குதா? நம்மளை பார்க்குதா? தெரியாது. இதனால யார் யாரு பொழைக்கிறா? அந்த கோயில்ல உள்ள தெய்வம் பேசாதனாலையும் பார்க்காதனாலையும் நமக்கு பதில் அந்த வாயிருந்து பேசாதனாலையும் யார் யாரு பொழைக்கிறா? உடுக்கெடுக்கிறவன் பொழைக்கிறான், பூசாரி பொழைக்கிறான், குறி சொல்றவன் பொழைக்கிறான். ஆனா நம்ம போய் ஒருத்தன்ட்ட சாமி கேட்போம், அவன் உடனே என்ன சொல்லுவான்? ஆஹான்னு இது பண்ணி கருப்பு சாமி வந்திருக்கேன்மா. உங்க குலதெய்வம் கருப்பு சாமி தெரிஞ்சுக்கிட்டு கருப்பு சாமி வந்திருக்குமா. கருப்பு சாமின்னு வந்துட்டு பாடலாம் பாடுவான். கடைசியில என்ன கேட்பான்? நான் பாடி வந்ததை கேட்டீங்களான்பா. கேட்டோம் சாமியும்பா. இதுல இவன் செஞ்ச குறையில்லாத மனிதனே கிடையாது. எல்லாம் தெரிந்தவர்கள் இறைவன் மட்டும்தான். அதனால்தான் அவ்வையாரே சொல்லியிருக்காங்க, கற்றது கைமண் அளவு கல்லாது உலக அளவுன்ட்டு. அதுல உலகத்துல உள்ள அவ்வளவு குறையும் பாடிடுவான். ஒண்ணு ரெண்டு கூட விட்டு வைக்க மாட்டான், எல்லாத்தையும் பாடிடுவான். அதுல உன் குறை இருக்கான்னு கேட்பான். கண்டிப்பா நம்மளது ரெண்டு இருக்கும், ஒன்னோ ரெண்டோ இருக்கும். அப்ப ஆமா சாமி எல்லாம் இல்லை, ஒரு ரெண்டு இருக்கு அப்படிமா. இவனுக்கு தெய்வ பயம் இருக்கு, இவனுக்கு தெய்வ பயம் இருக்கு. அதனால இதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவான்? அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்பான். அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லுவான். அவன் நம்ம அப்படியே நோட்டை ஓட்டி அப்படியே நம்ம இப்படியே விட்டு பார்ப்பான். பார்த்தோன்னே இவன்கிட்ட இவன் வசதியானவனா வசதி இல்லாமனா, இப்போ ஜோப்பில் நிறையா இருக்குமா, இவன்கிட்ட ரொம்ப கேட்டாலும் ஓடி போயிடுவானே. 500 ரூபாய்க்கு செய்ய முடியுங்கிற ஒரு தகுதி உள்ளவன்ட்ட போய் 5000 ரூபாய் செய்யணும், வரமாட்டான்ல திருப்பி. ஆனாலும் அதெல்லாம் அவன் கரெக்டாக சொல்லிடுவான். அந்த ஒரு திறமை அவன்கிட்ட உண்டு. 5000 ரூபாய்க்கு செய்கிறவனு 5000 ரூபா செலவாகுமா, 100 ரூபாய்க்கு செய்கிறவன்ட்ட 100 ரூபா செலவாகுமா, அந்த மாதிரி சொல்லி அதை தான் பார்ப்பான். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒன்று யோசிக்கிறதே இல்லை. கருப்பு சாமி வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவான், உங்ககிட்ட மாரியம்மா வந்திருக்குமா. கருப்பு சாமிக்கு அதே குரல் தான் பேசுறான், மாரியாய்க்கும் அதே குரல் தான் பேசுறான். மாரியன்னா பொம்பளை குரல் வரணும்ல, பெண் குரல் வரணும்ல, இதையும் சிந்திப்பதில்லை. அடுத்தது, நீ எல்லா உலகத்தில் உள்ள எல்லா குறையுமே சொல்லிவிட்டியே, நீ சாமியா இருந்தா ஏன் குறை மட்டும்தானே நீ சொல்லியிருக்கணும். ஏன் இவ்வளவு குறையும் சொன்ன? நம்ம கேட்டோம்னா உட்காருவானா? ஆனா நமக்கு கடவுள் பக்தி இருக்கு, கடவுள் பயம் இருக்கு. அந்த ஒண்ணுனால அவன் ஜெயிக்கிறான். இதுக்கு காரணம் அந்த கோயில்ல அந்த தெய்வம் பேசாதனால்.
இந்த மாதிரி வேதம் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆராதனை பயன்படுத்தினோம்னா இந்த கலியுகத்தில் முன்னால் வந்த ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள், பாரவான்கள் எல்லாம் முன்னமே எழுதி வைத்துள்ள பாடல்கள், வேதங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் யாரை பற்றி கூறுகிறது? நம்ம தெய்வத்தை பற்றி கூறுகிறது. சரி, அவங்களுக்கு இது இப்போ உங்களுக்கு நம்ம சாலைக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம 6 மணி வணக்கம் இருக்குல்ல, அதில் என்னன்னு சொல்லுங்க? நீதி நடவு ஆதி மூல நேர்மை. என்ன நடவு? நீதி நடவு. நீதி நடவு நடுறாங்க. விட்டா நம்மளை எடுத்து நட்டுட்டாங்க. கடைசியா கடைசி உள்ளுக்குள்ள போய் சொல்லுவாங்கல்ல, குழவு ஊட்டிட்டு கடைசியா சொல்லுவாங்க. அவன் சொன்னோன்னா வணக்கம் முடிஞ்சு போயிடும். இந்நாட்டினுக்கு அரசே போட்டு. அப்ப தெய்வம் முதல் என்ன வைக்கிறாங்க? தவத்துல நடுறாங்க. கடைசியா வித்து எடுக்கிறாங்க. வணக்கம் இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வித்தெடுக்க வந்தேன்னா நான் சொல்றாங்கல்ல, அந்த வணக்கத்துல தான். அதனால்தான் தெய்வம் வணக்கத்துல கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது. இப்போ மூல மந்திரம் நம்ம இப்போ அவங்க சொன்னாங்க, நான் மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், மூல மந்திரம் சொல்லிக்கிட்டதுனால எனக்கு நல்ல அடக்கம் கிடச்சிது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, 30 வருஷத்துக்கு முன்னால் நான் இங்கே வந்தேன், ஆனால் 30 வருஷத்துக்கு யார் சொன்னது? 30 வருஷத்துக்கு அப்புறம்தான் இப்போ நான் வர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போ தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன்னாங்க. உண்மைதான். நம்ம பிள்ளைங்க சம்பாதிக்க எத்தனை வயசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? 3 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். ஆனால் அது எப்போ சம்பாதிக்குது? 30 வயசுல தான் சம்பாதிக்குது. 20 வயசுக்கு மேலே தான் சொல்லுது. அது மாதிரி தான் தெய்வம் அது மாதிரி புரிஞ்சு தெரிஞ்சு வான்னு அனுப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி மூல மந்திரம் அதனுடைய பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் படிக்கிறோம். நமக்கு ஒரு படித்து முடிச்சுட்டோம், டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். நாம எந்த சர்டிஃபிகேட்டை வேலை வேணும்னா காமிப்போம்? அந்த டிகிரி கடைசியாக வாங்கினது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம சர்டிஃபிகேட் காட்ட வேண்டியது இல்லைல்ல. 1ஆவது படிச்சுட்டேன், 2ஆவது இந்த அப்படின்னு கடைசி டிகிரியை படித்தா போதும். அதே மாதிரி தான் நம்ம மூல மந்திரம். அனைத்து மந்திரங்களுக்கும் மூல மந்திரம். தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க? என் வழியில் நட, டெய்லி படிக்க தெரியாதுன்னா அடுத்த படிக்கிறவங்கள கேளுங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் முடியலையா? மூல மந்திரத்தை மட்டும் சொல்லு. அதை ஒன்று இப்போ மூலமா இப்போ சொன்னாங்களா, அவங்க மூல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால நல்ல அடக்கம் ஆனார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ நம்ம மூல மந்திரோட பவர் எப்படின்னு பார்த்தோம். எல்லா மந்திரத்தையும் ஐயர் சொல்லுவாங்களே, 1008 நட்சத்திரம், லட்சார்ச்சனை, 108 மந்திரம்,
எல்லா மந்திரத்தையும் அது சர்வ மூல மந்திர. சர்வ மூல மந்திர இதுவரைக்கும் வந்த அனைத்து மூல மந்திரத்தினுடைய பவரும், இதுவரைக்கும் வந்த அவதார 1,24,000 பேர் சொன்ன அவ்வளவு பவரையும் தெய்வம் அந்த ஒரு மந்திரத்தை, நம்ம மூல மந்திரத்துக்கு கூட பவர் வச்சுட்டான். அதனாலதான் வேற எதுவுமே நமக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? சாலையில இருக்கு. காலையில சொன்ன அப்ப இத மட்டும்னாலும் வீசனாலிய தவத்தை பண்ணுங்கடான்னு சொல்றாங்க தெய்வம். எங்களுக்கு மறைமுகமா இருந்த காலத்திலே மூல மந்திரத்தை 16 தடவை ராத்திரில சொல்லிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நான் இருக்கானே அப்பவே, இப்ப இல்லைங்க, அது அப்பவே எங்களுக்கெல்லாம் மூல மந்திரம் ரகசிய காலத்திலேயே 16 தடவை சொல்லிட்டு படுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அந்த மூல மந்திரத்திலே. அதான் எதையும் கடைபிடிக்காவிட்டாலும் மூல மந்திரத்தை சதா சொல்லிக்கொண்டே இரு. மூல மந்திரத்தை உன் நாவில் ஒட்ட வைத்துக்கொள். வீசனாலியை தவம் காலை 16 முறை, இரவு 16 முறை சொல் என்றும் எளிமையாக சொல்லி வைத்துள்ளார்கள். ஏதாச்சும் நமக்கு இதா ஒரு இது இல்லை. சரி, இப்ப இந்த வேதம் சொன்ன இல்ல தெய்வம், அந்த வேதத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். எந்த ஒரு காரியத்திற்காக சர்வ வேதங்களையும் இறைவன் அனுப்பினான்? முத்தியடையதானே வேதம், முத்தியடையதான் வேதம். இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த உடலை விடுகிற போது, இந்த உடலை விடுகிற போதுன்னா உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் போது தவறாதபடிக்கு இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் போது எத்தனை பேர்த்துக்கிட்ட மாற்றணும்? எத்தனை பேர் இதை காத்திருக்காங்க நம்ம உயிருக்கு? நம்ம அந்த உடலை விட்டு உயிர் போகும்போது நீயா நானா புதிர் போட்டேன், நீயா நானா, அப்ப 2 பேர் தான். ஒண்ணு யமன், ஒண்ணு இறைவன். ஒண்ணு இறைவன் கை போகணும், இல்லைன்னா யமன், இல்லைன்னா சிவன். அவங்க சொல்ற மாதிரி சிவன் பதவி அடைந்து விட்டார். யமன் கையில் சிக்காமல் பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில், வைர தேகத்தில், ஒளி தேகத்தில், ஒப்பில்லா பிரணவ தேகத்தில், சூக்ம தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்கே வேதங்கள் அனைத்தும் வந்தன. அதுல வேதம் சொர்க்கம். வேதம் தான் நமக்கு சொர்க்கம். யமபடரை முறியடிக்கின்ற ஒருவர் இருக்கிறார். அவர்களை தேடு, அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், இதுவே சொர்க்கம் தரும். அவர்கள் வெறுப்பு நரகம் தரும். நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத அலங்காரமுடைய வந்த வேதமாகிய நம்ம எந்த வேதத்தை கண்டோம்? ஆண்டவர்கள் தான். நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத அலங்காரமுடைய, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, தெய்வம் பல பேருக்கு பல காட்சியா கொடுத்துருப்பாங்க. வந்த வேதமாகிய ஆண்டவர்கள் தான். கடைசியா நம்ம பாரு, அவங்க தானே நமக்கு தெரிஞ்சவங்க. அதுல வேதாந்தம், வேதத்திலே வேதாந்தம். வேதாந்தம்னா நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு, தொடர்ச்சியா வரேன். உயிர்கோடிகள் அனைத்துக்கும், இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கோடிகள் அனைத்துக்கும் தீர்ப்பாக வருகின்ற வேதத்தினுடைய அந்தத்தை பேசுவதே வேதாந்தம். நம்மளெல்லாம் பத்தி ரொம்ப அண்ணா படிச்சாங்கல்ல மானியத்துல, நம்மளை பத்தியா கவலைப்படுறது யாரு?
அவங்க வாக்கு, ஆண்டவர்கள் வாக்கு. இதுல வேதம், மூல மந்திரம், உம்முள். வேதம், மூல மந்திரம், உம்முள். வேதம் என்பது தேகம், ஆண்டவன் திருமணி தானே. வேதம் என்பது தேகம், மூல மந்திரம் அதன் உயிர். நம்ம மூல மந்திரம் உயிர் தானே, நம்ம உயிரை காப்பாற்ற தானே, அது உயிர். பரநாட்டிற்கு வழிகாட்டியாக இருப்பது மந்திரம். மந்திரமே உம்முள். உம்முள் அப்படின்னா உன் உள் இருக்கும் உயிர். வேதம், வேதம், மூல மந்திரம், உம்முள், இந்த ரெண்டும் நம்ம உள்ள இருக்கு. சரி, வேதத்தின் தலை வேதத்தின் தலை மூல மந்திரம். வேதம் உயிர். அந்த உயிர் 10 அளவுக்கு போகணும்னா எதை சொல்லிட்டு இருக்க சொல்றாங்க தெய்வம்? மூல மந்திரம். அப்போ வேதத்தின் தலை மூல மந்திரம். எல்லா தீமைகளையும் சங்காரம் செய்து உன்னை அழியாத வாழ்க்கையில் ஏற்றும் செயலுடையது மூல மந்திரம். தெய்வத்தின் தவ பலன் உள்ளது. அந்த வேதத்துல என்ன இருக்கு? நம்ம தெய்வம் நமக்காக தானே தவம் பண்ணாங்க. வேதங்களில் அங்கம் 6. அந்த வேதத்திற்கு அதுக்கு அங்கம் 6. நாதம், வித்தை, ஜோதிடம், வைத்தியம், கணிதம், தர்க்கம். நாதங்கிறது தெய்வத்தின் வாக்கு. வித்தை அவங்க மூலியமா அடைஞ்ச பிரம்ம வித்தை. ஜோதிடம் ஜோதியாக இருப்பது. ஜோதி நம்ம உயிர் எப்படி இருக்கு? ஜோதியா இருக்கு. வைத்தியம் எதை வைத்தியம் பண்ணும்? இந்த உலக இச்சையை மாற்றுவது. இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்து மேல ஆசைப்பட்டு பொருள் பார்த்து தெய்வம் அதை விட்டுறா, உனக்கு சாப்பிட கொஞ்சம் உணவு, இருக்க ஒரு சின்ன இடம், உடுத்த ஒரு துணி, அப்படித்தானே சொல்றாங்க. அது இருந்தா போதும் உனக்குங்கிறாங்க. ஆனா நம்ம அங்க ஊனு போடுவோம். இங்க அவனா நம்ம கிட்ட ஒரு எப்படியோ ஒரு வகையில ஒரு 5 லட்சம் கிடைச்சா அந்த சொத்தை வாங்கி போடலான்னு நினைப்போம். இந்த எல்லையை விட்டு போயிட்டுனா என்ன மாறிக்கண்டா, ஏன்டா என்னை விட்டு 40 அடி போனாவே மாறிக்கண்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கனே மாறுண்டாம்பாங்க. அது உண்மையா தானே இருக்கு, மாற்ற முடியலையே. அப்ப அதனால தானே நம்ம இவன் தவம் இருக்க மாட்டான், அந்த போன யுகத்துல இருக்க மாதிரி 12 வருஷம்லாம் எதையும் விட்டுட்டு இருக்க மாட்டோம்னு நமக்காக அவங்க தவம் இருந்து பண்ணா சொன்னாங்களே, நமக்காக அவங்க பாடுபட்டு எத்தனை வருஷம் இது பண்ணு. அதை தான் அந்த தவ பலன் நமக்கு கிடைக்கணும்னா அவங்க பட்ட பாட்டை நாம பட்டதா கஷ்டப்ப யாரு சொல்லுவா? உண்மைதானே அது. இப்ப நம்ம தகப்பன் கஷ்டப்பட்டனால தானே சொத்து நமக்கு கிடைச்சது. கஷ்டப்படாத தகப்பன் பிள்ளைங்களுக்கு சொத்து இல்லை. அப்ப நம்ம தகப்பன் நமக்காக கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்து அவங்க சொல்ல வரல நடந்தாதானே நமக்கு அந்த தவ பலன் ஏறும். அது கூட நமக்கு முடியலன்னா அப்புறம் என்ன சொல்றது? கணிதம் ஒரு ஆணிடம் இந்திரியம் ஒரு பெண்ணிடம் வரும்போது அந்த இடத்திலேயே தெய்வம் அந்த சொல்லியிருக்காங்களா 5 நாளைக்கு மூச்சுன்னு சொல்லியிருக்காங்களே, படிச்சிருக்கீங்களா வாக்கியம்? அந்த இடத்துல தானே வயசை நிர்ணயிக்கிறாங்க. அதான் கணிதம். வேதத்துல அது கணிதம். தர்க்கம் எனக்கு இந்த வாழ்க்கை நம்ம போய் சொன்னோம்னா எனக்கு இந்த வாழ்க்கை இந்த பிறந்தமா ஜென்ம எடுத்தமா இதுல சுகமா வாழ்ந்தமா போனோமா போ, நீ சொல்ற வழிக்கெல்லாம் நம்மளால வர முடியாதுப்பா. எனக்கு இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல திருப்தியா வாழ்றேனா, இதான் தர்க்கம். வேதத்தின் தலை 6 இதுதான்.
வேதத்தின் தலை மூல மந்திரம். வேதம் என்பது அதை உண்டாக்கியவர்கள் தான். யாரு? நம்ம ஆண்டவங்க தான். வேதாந்தம் என்பது அவர்கள் வாக்கு. வேதம் ஆசான் திருமேனி. சரி, தியானம், பூஜை, மந்திரம், முத்தி இவைகளுக்கு மூலம் எது? இப்ப நம்ம தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், மந்திரம் பண்ணணும், முத்தி அடையணும். இதுக்கெல்லாம் ஒரு மூலப்பொருள் இருக்கும்ல, ஒரு கணக்குன்னா ஒரு சூத்திரம் இருக்கும்ல, சூத்திரங்களா? அது மாதிரி இதுக்கு ஒரு மூலம் இருக்கணும்ல. தியானத்திற்கு மூலம் குரு வடிவம். தியானத்திற்கு மூலம் ஒரு தியானம் பண்ணணும்னா பாத பூஜை சொல்றோம், அவங்க திருவடியை வணங்கணும். பூஜைக்கு மூலம், அதாவது தியானத்திற்கு மூலம் குரு வடிவம். தியானத்துக்கு மூலம் குருவை நினைச்சுக்கிட்டோம்னா அவங்க உருவத்தை நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணணும். இப்ப நம்ம வாக்கியத்தில் இருக்கு, என்னை நினைத்துக்கொள் தெய்வம் சொல்றாங்களே, மூலமந்திரம் சொல்லும் போது இப்ப நாங்க பார்த்தோம், இது பண்ணோம். இப்ப உங்களுக்கு என்ன சொல்றாங்க? என்னை நினைத்துக்கிட்டு நீ தியானம் பண்ணா, மந்திரம் சொல்லா, வணக்கம் பண்ணுன்னு சொல்றாங்களே, அதுதான். பூஜைக்கு மூலம் இந்த சிவனடியாரெல்லாம் பூஜை பண்ண நான் பார்த்துருக்கேனே. சிவனடியெல்லாம் பூஜை பண்ணுவானுங்க. என்ன வச்சு பூஜை பண்றானுங்க? பாதத்தை. இறைவன் திருவடி தான் பூஜைக்கு வேணும். மந்திரத்துக்கு குரு வடிவம், குரு வாக்கியம். நமக்கு இப்ப எதை கேட்க சொல்றாங்க தெய்வம்? மந்திரம் சொல்லணும்னா அவங்களுடைய வாக்கியத்தை, என் நூலை படி, நான் சொல்லுவேன் இல்லையா, அவங்க வாக்க படிக்க தெரியலன்னா கேளு அப்படின்னு. முத்திக்கு மூலம் ஆசானின் அருள், இரக்கம். மூல மந்திரம் தான் நம்ம எல்லோருடைய உயிர். மூல மந்திரம் எது? மெய்வீட்டில் அஸ்திவாரம். எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் எது? வேதம், போக்குவரத்து அவ்வளவு வந்தாலும் நமக்கு அஸ்திவாரம் எது? மூல மந்திரம் தான். அந்த இதுல முதல் மந்திரம், மூல மந்திரம் எல்லாத்துக்கும். இதுல முதல் மந்திரம் எது? மூல மந்திரத்துக்கு முன்னால ஒரு மந்திரம் இருக்கு. முதல் மந்திரம் தெய்வ வாக்கியத்திலே இருக்கு. பிறர் குற்றம் பார்க்காது, தன் குற்றம் தெரியாதவன். தன் வாக்கியம் இருக்கு, தன் குற்றம் தெரியாதவன், தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். அடுத்தவங்க குற்றத்தை பார்த்தா தன் குற்றம் நமக்கு தெரியாது. பொதுவாகவே இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை வந்துச்சு, அம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஒருத்தட்ட வர்க்கம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், போடா இவன் நம்மளோட பெரிய தப்பா பண்ணலடா, நம்மளும் தான் தப்பு பண்ணியிருக்கேன், இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், ரெண்டு பேரும் கொஞ்சம் கலந்து பேசணும்னா சரியா இல்லாமன்னா சண்டையே இருக்காது. ஆனால் அது அந்த எண்ணம் வரவே வராது. நம்மளும் குற்றம் பண்ணாலும் நம்மளும் தப்பு பண்ணாதவனா நினைச்சா அதை தான் தெய்வம் சொல்றாங்க. பொதுவாகவே இப்போ உங்ககிட்டையும் தெய்வம் இருக்காங்க, என்னகிட்டையும் தெய்வம் இருக்காங்க. அப்ப உங்களை குற்றம் சொன்னா தெய்வத்தை குற்றம் சொன்ன ரெண்டுமே நடத்துறது அவங்க தானே. தன்னை தண்டித்துக் கொள்வது, நீ கைபோட நிற்கின்ற மெய்வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம். இதான் முதல் மந்திரம். அதாவது மூல மந்திரம். முதல் மந்திரம் எது? தன் குற்றம் தெரியாதவன், தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். தன் குற்றத்தை முடிச்சுக்கலாமா? சரி. தன் குற்றம் தெரியாதவன், தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். தன்னை தண்டித்துக் கொள்வது, நீ கைபோட நிற்கின்ற மெய்வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம். தன் குற்றம் பார்த்தா இதுவே அஸ்திவாரம். இதான் முதல் மந்திரம். எமது மெய்வெளி
குலத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இதுவே. அடுத்தவங்கள குறை பார்க்கக்கூடாது. எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்தி பேருரை தொடரும். முத்தி போல் நாம் மெய்யாகவே சதுர்வம் கோடிகால மக்களத்தில் உள்ள சர்வ மூலமந்த நிரூபிய மகான் பல ஆண்டோர்களை முத்தி போலிப்பு என்ன சொன்னாங்க?